ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று சந்தையான நிப்டி வந்து ஆஹ், ஏற்றத்துல முடிஞ்சதுங்க. நிப்டி, பேங்க் நிப்டி இது எல்லாமே ஏற்றத்தில் முடிந்தன. அதே நேரத்தில் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளில் சிறப்பான வளர்ச்சியை இன்று பதிவு செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி மீதான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இது கச்சா எண்ணெய் விலையை குறைக்க உதவியுள்ளது. இதனால் உலகளாவிய சந்தை மற்றும் இந்திய சந்தையானது மீண்டு உள்ளது. இந்தியாவிற்கு இது ஒரு சாதகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான பங்குகள் செய்திகள் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பல தரகு நிறுவனங்கள் அதிக டார்கெட் பிளேஸ் உயர்த்தி இருக்காங்க. அதே போல பிஇஎல் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து 1081 மதிப்பிலான புதிய ஆர்டரை பெற்றிருக்காங்க. ஐஆர்இடிஏ 1500 வகையான நிதி திரட்ட அனுமதி பெற்றிருக்கு. அதே போல கொச்சின் ஷிப்யார்டுன்னு ஒரு கம்பெனி, அந்த கொச்சின் ஷிப்யார்டு ஆஃபர் கால் சேல்ஸ் பற்றிய வதந்திகளால் விலை சரிஞ்சது. பின்னர் மீண்டும் ரெக்கவரி அடைஞ்சு முடிச்சு. இன்ஃபோ ரிசல்ட் லிஸ்டிங்ல என்எஸ் இல்ல நகிலின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இந்த வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2020ஆம் ஆண்டில் 54 ஏஐ மற்றும் டீப் டெக் ஸ்டார்ட் அப்புகளில் முதலீடு செய்தன. அதன் மூலமாக இப்போது 82% லாபத்துல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 10,827 கோடியாக உயர்ந்து உள்ளது. இது பங்கின் விலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். 1000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த பங்கானது நல்ல விலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனியில முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த முதலீடு கிட்டத்தட்ட 82% லாபத்துல இருக்குங்க. அதோட மதிப்பு 10,000 கோடி கிட்ட வருது. அதனால இந்த பங்கை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில தான் இருக்கு. நியூலாந்து லேபரேட்டரிஸுக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரப்பர் தயாரிப்பு கெமிக்கல் மீது இந்திய அரசு ஆன்டி டம்பிங் வரி விதித்துள்ளது. இது உள்நாட்டு நிறுவனங்கள் சாதகமாக இருந்தால் இந்த பங்கு மேலும் உயர வாய்ப்பு உள்ளது. நியூலாந்து லேபரேட்டரிஸ். அதே நேரத்தில் சுவான் பாராமெடிக்கல்ஸ் சிட்டி குரூப் இந்த நிறுவனத்துக்கு பை ரேட்டிங் கொடுத்துள்ளது. இதன் இலக்கு 1700 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போதைய விலையை விட சுமார் 26% வளர்ச்சியை தரும் அப்படின்னு இந்த குரூப் சொல்லியிருக்காங்க. பவர் மெட் ப்ராஜெக்ட் JSW தெர்மல் எனர்ஜியிடமிருந்து 109 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டர் கிடைத்திருக்குங்க. இதன் நிதிநிலை அறிக்கையும் கடந்த காலாண்டுல சிறப்பாக இருந்தது. 3000 என்ற இலக்கை நோக்கி தாண்டினால் அதன் பழைய உச்சமான 3300 அடைய வாய்ப்பு உள்ளது. பவர் மெட் ப்ராஜெக்ட் இது நல்ல கம்பெனிங்க. இதுவும் லாங் டேர்முக்கு நல்லா வச்சுக்கக்கூடிய கம்பெனி. நகிரி மாதிரி பவர் மெட் ப்ராஜெக்ட் கம்பெனி. அப்புறம் வேதாந்தா அலுமினியம் மெட்டல் ஆனது இது ஒரு மதிப்பு மிக்க வேதாந்தா குழுமத்துல மதிப்பு மிக்க ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. கோட்டாக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டிஸ் இதுக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நியாயமான ஃபேர் வேல்யூ 600 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது அப்பர் சர்க்கியூட்லேயே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஎம்ஓல ஆர்டர் போடுங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஎம்ஓல ஆர்டர் போட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அதோடைய சர்க்கியூட் லெவல் என்னன்னு பார்த்துட்டு அதை கால்குலேஷன் பண்ணி நீங்க போடுங்க.
முக்கியமான தகவல் நிறுவனங்கள் வந்து பரிந்துரைத்த பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட் வந்து இலக்கு வந்து 4850 சொல்லியிருக்காங்க. 21% வளர்ச்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆவாஸ் பினான்சியலுக்கு 625 ரூபா இலக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் ஒரு 28% கிட்ட வளர்ச்சி வரும். அதே போல எல்கி ஈக்விப்மெண்ட் இதனுடைய இலக்கு வந்து 272 ரூபா, 14% கிட்ட வளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கு. டிவிஸ் லேபார்டரி இலக்கு 21% கிட்ட வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. டிவிஸ் லேபார்டரிஸ் இது வந்து நம்ம நம்ம கூடிய பங்குகள் எல்லாத்தையுமே கண்காணிப்பு பண்ணுங்க. அதாவது வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு சந்தை நாளைக்கால சந்தை தொடங்கும் போது இந்த பங்குகளுடைய விலை நகர்வை உன்னிப்பாக கவனிச்சு உங்க செபி ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க. வீடியோவில் சொல்லுவது எல்லாமே பங்கு சார்ந்த தகவல்களை மட்டுமே, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. எந்த பங்குகளையும் வாங்குவதற்கோ விற்கவோ சொல்லுவது கிடையாது. நீங்க வாங்குவதற்கு முன்பு அந்த நிறுவனத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் சந்தை நிலவரத்தை நீங்களாவே சரிபார்த்து ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்டோ பண்ணுவது நல்லது. பிறர் சொல்வதை, நான் சொல்வது உட்பட பிறர் சொல்வதை அப்படியே பின்பற்றுவதை விட சுயமான ஆய்வு செய்து முதலீடு பண்ணுவது மிகவும் உகந்ததுங்க. நேற்று வீடியோ போட்டோம்னா அதுல பாரத் போச்சு, என்பிசிசி, என்ஹெச்பிசிசி இதெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டாக் எல்லாமே நல்லா இருக்கு. அதே போல இப்போ உள்ள இந்த பங்குக்கெல்லாம் நீஸ் இருக்கு. இந்த நீஸை வச்சுக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க. அதுல பிஎலுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நியூட்ரலா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொச்சின் சிப்ராய்டு விட்டுருங்க. இன்ஃபோ எச் நகிலியை வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல வந்து பவர் மெக் ப்ராஜெக்டும் ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. இன்ஃபோ எச்சும் பவர் மெக்கும் அதை நீங்க உங்க அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். நிப்டி வந்து இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. இந்த பாசிட்டிவ் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில இருப்போம். ஆனாலும் 24,800க்கு மேல வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணுவோம். அதனுடைய ஸ்பெசிபிக்கா ஸ்டாக்ஸை பார்த்து நீங்க ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்டோ பண்ணுவது நல்லது. வாழ்க வளர்த்து. எந்த பங்குமே வாங்குவதற்கு முன்னாடி உங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிறது மிகவும் உகந்தது. வாழ்க வளர்த்துதான்.